சரி ஒருக்கா பாருங்க ஒரு டெசிமீட்டர் கனம் நீருக்குள்ள கரையிற Ag2CrO4 அதனுடைய மூல் தான் S மூல். இதை நீங்க விளங்கிக் கொள்ளும். கரைஞ்ச Ag2CrO4 மூல் தான் S மூல். அப்ப கரைஞ்சதார் இது இங்கதான் S மூல் கரையுது ஒரு டெசிமீட்டர் கனத்தில். அப்ப நாங்கள் சரிவாகவே குறிப்பிட்டுக் கொள்றோம் S மூல் டெசிமீட்டர் -3. அப்ப Ag2CrO4ல S மூல் டெசிமீட்டர் -3 கரையும் என்றால் இதுல இருந்து வார Ag+ இந்த மூலவளவு ஒரு டெசிமீட்டர் கனத்துல பீசமானம் 1:2. என்ன ஒரு மூலக்கூறு Ag2CrO4ல 2 மடங்கு Ag+ இருக்கு. அப்ப இங்க ஒரு டெசிமீட்டர் கனத்துல S மூல் கரைஞ்சால் Ag+ல 2 S மூல் உருவாகும். இதை நீங்க விளங்கணும் என்ற காரணத்தான் நான் முதலாவது கேள்வி கொஞ்சம் கதைச்சினேன். Ag2CrO4க்கும் Ag+க்கும் பீசமானம் 1:2. அப்ப இங்க S மூல் டெசிமீட்டர் -3 என்றால் இங்க 2S டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. கொஞ்சம் விளங்கும் என்றால் இது பிரச்சனையாகும். இது எல்லாருக்கும் விளங்கும் என்று கேள்வி செய்யறதால சில பேருக்கு கரைதிறன் பெருக்கம் விளங்காமலே போறது. இதுல பிரச்சனை வரும். கரைதிறன் கரியம் சார்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இவர் தான் கரைவார் S மூல். அப்ப இவர்ல இருந்து வார அயன்கள் அது பீசமானத்துல தான் உருவாகும். இப்ப Ag2CrO4க்கும் CrO4 பீசமான 1:1 என்பதால உருவாகிற CrO4 இந்த மூல் S மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. ஒரு டெசிமீட்டர் கனத்துல Ag2CrO4ல 2 மூல் கரையும் என்றால் 4 மூல் Ag+ம் 2 மூல் CrO4 உருவாகும். 2 மூல் கரைய போறதில்லை. நான் விளங்கணும் பெருசா சொல்லியிருக்கேன். சரியா? அப்ப நீங்கள் முதல்ல கரைதிறனை விளங்கிக் கொண்டு அந்த கரைதிறனை அடிப்படையாக கொண்டு அயன்களினுடைய செறிவை எழுத வேண்டும். கரைதிறன் என்பது கரியம் சார்பாக குறிப்பிடப்படும். சரியா? கரைதிறன் என்பது கரியம் சார்பாக குறிப்பிடப்படுவது. இப்ப இதற்கு கரைதிறன் பெருக்கத்துக்கான கோவி எழுதினால் எப்படி எழுதுவோம்? KSP சமன் Ag+ நீர்க்கரசல் என்ற செறிவு பீசமானம் 2. சரியா? CrO4 அக்வஸ்ட் என்ற செறிவு பீசமானம் 1 போட தேவை. Ag+ இந்த செறிவு எவ்வளவு? 2S. கவனம், 2S அதாவது மூல் டெசிமீட்டர் -3 ஸ்கொயர் என்ன ஆகவே முழுவதன் வர்க்கம். CrO4 இந்த செறிவு S மூல் டெசிமீட்டர் -3. அவ கவனிங்கோ, KSP சமன் இது S 25 மாறி இருக்கு. S என்ன செய்யுது? 2S இன் முழுவதன் வர்க்கம். ஆகவே 2 வர்க்கம் 4. இதுல ஒரு S வர்க்கம், இதுல ஒரு S, இதுல மூல் வர்க்கம், இதுல ஒரு மூல் இருக்கு. அப்ப மூல் கனம் இதுல டெசிமீட்டர் -6 இருக்கு. இதுல ஒரு டெசிமீட்டர் -3 இருக்கு. டெசிமீட்டர் -9 என்று அப்ப உங்களுக்கு KSP சமன் 4S³ அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்பு கிடைக்கும். சரி, மிக கவனமாக இருக்க வேணும். கரைதிறன்ல இருந்து அயன்களினுடைய செறிவை நீங்கள் பீசமான தொடர்பை பயன்படுத்தி தான் காண வேணும். இங்க Ag2CrO4க்கும் Ag+க்கும் பீசமான 1:2 இருக்கிறதால இதனுடைய கரைதிறன் 2S ஆக இருக்கு. சோ அயனின் செறிவு 2S ஆக இருக்கு. இந்த அயனின் செறிவு 1:1 என்பதால S மூல் டெசிமீட்டர் -3. நீங்க இந்த கோவையில பிரதிட்டீங்கன்னு சொன்னால் நேரடியாக இந்த வழி எழுதி கொள்ளுங்க. சரியா? ஓகே, அடுத்த 4வது கேள்வி. அதுல Ag2CrO4 இருக்கிறதுக்கு பதிலாக கேள்வி எப்படி மாத்திக்கொண்டு போறோம்னு விளங்குதானே? 4வது கேள்வி, Ag2CrO4க்கு பதிலாக இருக்கிற சேர்வை பேரியம் போஸ்பேட்
Ba3PO4 twice பேரியம் பாஸ்பேட். மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான். பேரியம் பாஸ்பேட் Ba3PO4 twice பேரியம் பாஸ்பேட். பொருத்தமான முறையில அயனாக்கம் எழுத தெரிய வரும். கரைதிறன் எஸ்மூல் டெசிமீட்டர் -3 என்று சொல்லி இருக்கு. சரி, அப்ப பாருங்க. பேரியம் பாஸ்பேட் Ba3PO4 twice. பௌதிக நிலைகள் மிக முக்கியம். Ba2+ என்று சொல்லப்படுகின்ற அயனாகவும் PO4 3- என்று சொல்லப்படுகின்ற அந்நியனாகவும் அயனாக்கம் அடையும். இது நிரம்பல் கரைசல்ல அதிண்ட திண்மம் அயனோட சமநிலையில இருக்கும். Ba3PO4 twice solid Ba2+ ஆக அயனாக்கம் அடையும். இங்க 3 பேரியம் இருப்பதால 3 Ba2+, 2 PO4 3- இருக்கிறால 2 PO4 3- போடுறோம். இங்க அயன்கள் நீர்க்கரசல் நிலையிலையும் கரைஞ்சும், இது திண்ம நிலையிலும் இருக்கு. இது சமநிலை. என்ன சொல்லி இருக்கிறோம்? கரைதிறன் எஸ்மூல் டெசிமீட்டர் -3 என்று சொல்லி இருக்கு. என்ன அர்த்தம்? 1 டெசிமீட்டர் கனம் கரைப்பானுக்குள்ள எஸ்மூல் யார் கரையும்? பேரியம் பாஸ்பேட் கரையும். பேரியம் பாஸ்பேட் கரையும். 1 டெசிமீட்டர் கனம் கரைப்பானுக்குள்ள எஸ்மூல் பேரியம் பாஸ்பேட் கரை. அப்ப பாருங்க, இங்கதான் எஸ்மூல் கரை. எங்க? 1 டெசிமீட்டர் கனத்துல 1 டெசிமீட்டர் கனத்துல எஸ்மூல் கரையும். சரி வந்து குறிப்பிட எஸ்மூல் டெசிமீட்டர் -2 அல்லது கரைசலின் கனவளவை வெளியில வச்சிருந்தால் எஸ்மூல் பிரியும். இங்க பீசமான 1:3. ஆகவே இதுண்ட 3 மடங்கு Ba2+ அயன்கள் உருவாகும். பீசமான 1:2, 2 மடங்கு PO4 3- அயன்கள் உருவாகும். கரை திறன்ல இருந்து நீர்க்கரசல் நிலையில உள்ள அயன்களின் செறிவை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் ஈசமான தொடர்பை பிரயோகிக்க வேண்டும். ஈசமான தொடர்பை பிரயோகிக்கும். 1 டெசிமீட்டர் கனத்தில் இருக்கிற மூல் தான் செறிவு. ஆகவே நாங்கள் நேரடியாகவே 3 டெசிமீட்டர் -3 என்று எழுதும். இதுவும் அதே 1 டெசிமீட்டர் கனத்துக்கான இருக்கு. இவரும் அதே 3 டெசிமீட்டர் -3 இருக்க. அப்ப இந்த சமநிலைக்குரிய KSP கோவை எழுதும் போது செறிவுகளின் பீசமானத்தில் வலுவேற்றப்பட்ட பெருக்கம் Ba2+ இந்த செறிவு பௌதிக நில கட்டாயம் போடணும். அதிന്റെ பீசமானம் 3. PO4 3- இந்த செறிவு அதனுடைய பீசமானம் 2. இப்ப நாங்க இதுல பிரதியிடும் போது KSP சமன் Ba2+ இந்த செறிவு 3s. ஆகவே 3s மூல்
decimeter minus 3 முழுவதன் கனம் என்று வரும். PO4 3 minus இந்த சரிவு 2s. அப்ப 2s 10 மூல் decimeter minus 3 முழுவதன் வர்க்கம் என்று வரும். இப்ப உங்களுக்கு விளங்கணும்ன்றக்காண்டி நான் ஒரு வரி எழுதுறேன். இதுல அலகுகளோட பிரதியீட்டு காலங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். 3s முழுவதன் கனம் 2s முழுவதன் வர்க்கம். இதுல மூல் கியூப் இருக்கு, இதுல மூல் ஸ்கொயர் இருக்கு. ஆகவே மூல் 5 decimeter minus 15 என்று வரும். இது நீங்க வெளியே எழுதினால் 3 தர 3 தர 3 27 தர 4 என்று வரும். அப்ப 108 s இதுல கனம் இருக்கு, இதுல s ன்ற ஸ்கொயர் இருக்கு. அப்ப 5ஆம் அடுக்கு என்று வரும். அப்ப இந்த கோவை KSP கான கோவை 108 s 5ஆம் அடுக்கு. சரி, 108 s ன்ற 5ஆம் அடுக்கு. அதனால அலகு உங்களுக்கு மூல் 5ஆம் அடுக்கு decimeter minus 50 15ஆம் அடுக்காக. ரக்ஷனா Good evening, sir. குட் ஈவினிங். இந்த 108 s 5ஆம் அடுக்கு அப்படி வந்தேன்னு விளங்குதா? No, sir. பிரச்சனை இல்லையா? அப்ப இல்ல sir. போர்ட் தெரியுதா? தெரியுது sir. ஓகே, சரி. அப்ப இனிமேல் ஒரு சேர்வையும் அதன் கரைதிறனும் தரப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி கரைதிறன் சார்பில் கோவை எடுப்பீங்க. அந்த கரைதிறனுக்கு பெருமானம் தரப்பட்டால் நாங்கள் KSP காணலாம். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, ഇതിന്റെ மறுதலையை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். ഇതിന്റെ மறுதலை எங்களுக்கு கரைதிறன் பெருக்கமும் அரிதில் கரையும் திண்மங்களும் தரப்பட்டிருக்கு. இவற்றினுடைய கரைதிறன் அப்படி தொடர்பு பட்டிருக்கும். அதாவது எஸ்ஐ இதுல நாங்க எழுவா மாற்றம் செய்தால் என்ன மாதிரி இருக்கும் என்றுதான் உண்மையா பார்க்க போறோம். சரியா? ஓகே. அப்ப எங்களுக்கு இனி அது ஜெனரல் ஃபார்முலா என்ன? KSP தெரிஞ்சா S காணலாம், S தெரிஞ்சா KSP காணலாம். ஆனால் இந்த செய்த இந்த 3 கேள்விக்கும் KSP தரப்படும் போது S-க்கான தொடர்பு எப்படி வரும்னு சொல்லி திருப்பி ஒருக்கா பார்ப்போம். சரியா? கேள்வி எழுதி கொள்ளுங்க. இது 5வது வினா. வினா 2ல AgCl இருக்கு, வினா 3ல Ag2CrO4 இருக்கு, வினா 4ல Ba3PO4 twice இருக்கு. சரி, அப்ப 5வது வினா எழுதி கொள்ளுங்க. வினா 2, 3, 4 ஆகியவற்றில் வினா 2, 3, 4 ஆகியவற்றில் KSP தரப்படின் கரைதிறனிற்கான கோவையை KSP சார்பில் பெறுக. KSP சார்பில் பெறுக. சரியா? இதுல 2வது வினாவில வந்து
AgCl தரப்பட்டிருக்கு. சரி, நான் இதை இரண்டாவது வினாவில கரியம் AgCl என்று சொல்லியும் அதனுடைய கரைதிறன் பெருக்கம் KSP என்றும் தரப்பட்டிருக்கு. இவற்றினுடைய கரைதிறன் எஸ்ஐ கேட்டிருக்கிறது. அவ்வளவுதான் ஷார்ட் ஃபார்ம். வினா 2ல AgCl தரப்பட்டிருக்கு, அதுல KSP தரப்பட்டிருக்கு, கரைதிறன் கேட்டிருக்கு. பாருங்க, அதே அயனாக்கம் AgCl திண்மம் நிரம்பல் கரைசலோட சமநிலையில் இருக்கும். அப்ப Ag பிளஸ் Cl மைனஸ், Ag பிளஸ் Cl மைனஸ். இவற்றை இங்கதான் கரைதிறனை பற்றி கதைக்கும். கரைதிறன் கரியம் சார்பாக கதைக்கும். இங்க எஸ்மூல் டெசிமீட்டர் -3 என்று சொன்னால் அயனாக்கத்துல இங்க எஸ்மூல் இங்க எஸ்மூல் வரும். ஆகவே KSP சமன் Ag பிளஸ் நீர்க்கரசல் என்ற செறிவு ஈசமான 1 என்றால போட தேவையில்லை. Cl மைனஸ் அக்வஸ்ட் என்ற செறிவு. KSP தரப்பட்டிருக்கு. Ag பிளஸ் என்ற செறிவு எஸ்மூல் டெசிமீட்டர் -3, இவருடைய செறிவும் எஸ்மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே KSP சமன் எஸ் ஸ்கொயர் எங்களுக்கு வந்தது. இதை நாங்கள் இப்ப எழுவ மாட்டேன் சொல்லியிருக்கோம். ஆகவே எஸ் சமன் KSP இந்த வர்க்கமூலம் என்று வரும். வர்க்கமூலத்தை நாங்கள் இன்னொரு மாதிரி எழுதி கொள்ளலாம். அரையாமடுக்கு சொல்லி அரையாமடுக்கு வர்க்கமூலம் அறியாமடுக்கு. அப்ப KSP இந்த வர்க்கமூலம் கரைதிறனாக இருக்கும். AgCl போன்ற 1:1 அயனாக்கம் அடையக்கூடிய உப்புக்களுக்கு. நீங்கள் ஏற்கனவே இதை எடுத்திருக்கிறீர்கள், எழுவ மாற்றம் செய்துட்டா சரி. சரியா? ஓகே. அப்ப உங்களுக்கு 2வது கேள்வி தெரியும். மூன்றாவது வினாவில Ag2CrO4 தரப்பட்டிருக்கு. அதிண்ட KSP தெரியும். மூன்றாவது வினா அதை நீங்கள் இதே மாதிரி ஒரு எழுதி செய்யும், பிரச்சனை. சரி பாருங்க, Ag2CrO4 திண்மம் அயன்களை தோற்றுவிக்கும். இங்க 2 Ag பிளஸ் இருக்கு. இவருடைய கரைதிறன் S என்றால் இங்க 2s அயன்கள் உருவாகும், இங்க Sn அயன்கள் உருவாகும். நீங்கள் கவனமாக இருக்கணும். கரைதிறன் கரியம் சார்பாகத்தான் குறிப்பிடப்பட்டது. இங்க இருக்கிற அயன்கள் சார்பாக கரைதிறனை குறிப்பிட. இங்க கரைஞ்சால் அங்க அயன்கள் வரும். அயன்கள் வீசமானத்துல உருவாகும். சரி, அப்ப KSP சமன் Ag பிளஸ் இந்த செறிவின் ஸ்கொயர் CrO4 மைனஸ் இந்த 1ஆம் அடுக்கு போட தேவையில்லை. நீங்க அளவோட பிரதிட்டு கொள்ளுங்க. முதலே அளவோட பிரதிட்டு எடுத்தாலும் நான் இதுல காட்டல. KSP சமன் Ag பிளஸ் இந்த சரிவு 2s, அதிண்ட வர்க்கம் இவருடைய சரிவு S 1ஆம் அடுக்கு தான். பாருங்க,
கேஎஸ்பி சமன் ஒரு தேவை கருதி நான் இப்படி எழுதுறேன் குணகத்தின் வர்க்கம் 2 வர்க்கம் பெற எஸ் வர்க்கம் பெற எஸ் கேஎஸ்பி சமன் 2 வர்க்கம் எஸ் கியூப் பண்ணுவர் எஸ் கியூப் இதுல நான் எஸ் கியூப் எழுதினால் கேஎஸ்பி கீழ் சரியா இந்த 2 வர்க்கம் இதுக்கு முன்னால 1 இருக்கு வேற 1 வரும் இதுல இந்த எஸ் எழுத மாற்றம் செய்தால் கேஎஸ்பி 4 முழுவதன் 3 போடலாம் அல்லது கனமூலம் என்று போடலாம் கனமூலம் இதை நீங்க ஏற்கனவே எடுத்திருக்கீங்க கேஎஸ்பி வந்து 4 எஸ் கியூப் எடுத்திருக்கிறீங்க 4ஆல பிரிச்சு கனமூலம் கண்டிங்கிட்ட கரைதிறன் வரும் ஏன் நான் இவ்வளவு பில்டப் பண்றேன்னு நீங்கள் யோசிக்கலாம் சரி அதுதான் அதே எஸ் எழுதா மாற்றம் செய்கிறான் ஒரு பொது தொடர்பு எடுக்கிறதுக்காக நான் இப்படி காட்டியிருக்கிறேன் 3வது கேள்வியில அந்த பொது தொடர்பை நாங்கள் ஊகிச்சு கொள்ள முடியும் சரியா AG2CrO4ல கேஎஸ்பி தரப்பட்டால் எஸ் காணும்போது கேஎஸ்பியை 4ஆல பிரிச்சு கனமூலம் காண வேண்டிய அது நீங்கள் கோவையில போட்டு பிரதிட்டு எடுத்துக்கொண்டு போனாலும் சரி சரி உங்க பிழை இல்லை அடுத்தது 4வது வினா வந்து வேரியம் பாஸ்பேட்டோட சம்பந்தப்பட்டது கேஎஸ்பி தரப்பட்டிருக்கு எஸ் கேட்கப்பட்டிருக்கு சரியா அப்ப இது வந்து எஸ் எப்படி தொடர்படும் என்று யாராவது கெஸ் பண்றீங்க இந்த எஸ் எப்படி தொடர்படும் திவாகரன் இதுண்ட தொடர்பு எப்படி வருது இதுண்ட கரைதிறனுக்கான கோவை எப்படி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் விளங்கலையாப்பன் செய்யலையா 108 நீங்கள் அந்த முதலிடத்த தொடர்பை வச்சு இல்லைன்னா பொது தொடர்பை யூஸ் பண்ணினீங்க தொடர்படுத்தீங்களானே கேஎஸ்பி சமன் 108 எஸ்பி 5ஆம் அடுக்கு எடுத்தானே இதுல இருந்து இத 108ஆல பிரிச்சு அப்படி எடுத்தீங்களா ஓகே சரி அப்ப எப்படி எடுத்தாலும் அப்படித்தான் வரப்போகுது விடை இப்ப நாங்கள் பகுதி 1 போன்ற கேள்விகள்ல நாங்கள் இப்ப முதல் கொஞ்சம் வேலை செய்தால் இதை இப்படி எடுத்துறாங்க அதுக்கு முன்னுக்கு இந்த 108 எஸ் 5ஆம் அடுக்குன்றதுக்கு நாங்கள் கொஞ்சம் வேலை செய்த நாங்கள் தானே அப்ப பொது தொடர்பு பெற்றுட்டோம் என்றால் எம்சிக்கு போன்ற இடங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் நான் இந்த மாதிரி கேள்வியில போய்கொண்டிருக்கேன் இப்ப Ba3PO4 twice solid வந்து Ba2+ ஆகவும் PO4 3- ஆகவும் அயனாக்கம் அடையும் என்று சொல்லி இருக்கோம் சரியா இப்ப சமப்படுத்தினால் இதுல 3 Ba2+ இதுல 2 PO4 3- சொல்லி
அப்ப கரைதிறன் இங்க எஸ் என்றால் இங்க 3s இதுல 2s. சரியா? ஓகே. அப்ப KSP-க்கான கோவையை பாருங்க. KSP சமன் BA2 plus இந்த செறிவு BA2 plus இந்த செறிவின் கணம் PO4 3 minus இந்த செறிவின் வர்க்கம். சரி, இதுல இருந்து நான் ஒரு பொது தொடர்பை சொல்ல முயற்சிக்கிறேன், கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுப்போம். BA2 plus இதுல பாருங்க 3s இந்த முழுவதன் கணம் 2s இந்த வர்க்கம். சரியா? இதை நான் பொது தொடர்புக்காக தான் இப்படி வாகன் 3 கணம் s இந்த கணம் தர 2 வர்க்கம் தர s இந்த வர்க்கம். சரியா? ஓகே. அப்ப பாருங்க, இது குணகம், குணகத்தின் கணம் அதால பெருக்கு. இது இவருடைய குணகம் அதிண்ட கணம் அதால பெருக்கு. இது கரைதிறன் எஸ் என்பது கரைதிறன். அப்ப இந்த கரைதிறன் எஸ் வந்து KSP-யின் கீழ் பாருங்க, KSP-யின் கீழ் கரைதிறன் எஸ் வந்து KSP-யின் கீழ் எதெல்லாம் வந்து பிரிக்க போகுது? இது இந்த கணம் தர இதுண்ட வர்க்கம் பிரிக்க போகுது. அதாவது 3 கணம் தர 2 வர்க்கம் பிரிக்க போகுது. சேர்ந்து இந்த பீசமான குணங்களோட கூட்டுத்தொகை 5 தான் இதுல இருக்கு பாருங்க. S³ S² 5 அதிண்ட நிகர்மாறாக வருது. நான் அந்த பொது தொடர்புக்காக வந்த வழி. இதுல இந்த பீசமான குணத்தை அவற்ற குணத்தாலே அப்படியே பெருக்கணும். வேற இவருடைய குணத்தால பெருக்கணும். இது ரெண்டையும் கூட்டுறோம், பீசமானங்களை கூட்டுறோம். அப்ப இதை பெருக்கினா உங்களுக்கு 27 4 108 வரும். இப்படித்தான் உங்களுக்கு இந்த எஸ் வந்து KSP-யின் கீழ் 108 முழுவதன் 1/5 அடுக்கு வருது. கரைதிறன் வந்து இப்படி வருது. சரி, அப்ப இந்த தொடர்பை நாங்கள் பகுதி 1 பயன்படுத்தலாம். கொஞ்சம் விளங்கினீங்கள் சொன்னால் உடனடியாகவே நீங்கள் கரைதிறனுக்கான தொடர்பை எடுக்கலாம். எங்களோட ரிசோர்ஸ் புக்ல நான் இது பரவாயில்லை, ரிசோர்ஸ் புக்ல செர்கோனியம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூலகம் இருக்கு. சரிதான்? நான் நினைக்கிறேன் ஸ்கண்டியது கீழே வருதுன்னு நினைக்கிறேன். சட்டார் இதுக்கு +4 என்ற ஒரு கட்டியன் இருக்கு. அந்த +4 கட்டியனையும் பொஸ்பேட்டையும் செய்து ஒரு வீழ் வடிவெடுத்து அதிண்ட கரைதிறனுக்கு இப்படி ஒரு தொடர்படுத்திருக்காங்க. சரியா? ரிசோர்ஸ்லாம் இருக்கு, நான் புதுசா சொல்லிக்க. இப்ப இந்த மாதிரி பாருங்க, இதுல நீங்க வந்த வழியை பாருங்க. இது கரைதிறன். சரியா? எஸ் என்பது கரைதிறன். இது எப்படி தொடர்படுதுன்னா KSP-யோட இந்த பீசமான குணகங்களோட கீழே பெருக்கமும் மேல கூட்டல்ட்ட நிகர்மாறுமா இருக்கு. அப்ப இதுண்ட பீசமான குணத்தை அதால வர்க்கி ஸ்டார்ட் பண்றதான் பெருக்கிறோம். அதை பேர் அவருடைய பீசமான குணத்தால பெருக்க இங்க பெருக்கம் வரும். இந்த 2 பீசமான குணங்களை கூட்டி நிகர்மாறு போட்டோம் என்றால் அது வரும். அப்ப இனிமேல் நீங்கள் கரைதிறன் தந்தாலும் அல்லது கரைதிறன் பெருக்கம் தந்தாலும் இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு உடனடியாக என்ன செய்யலாம்னு சொன்னால் விடியெடுக்கலாம். MCQ போன்ற கேள்விகள்ல விடியெடுக்கலாம். எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு அப்படி செய்யாதீங்க. இப்படி ஒரு தொடர்பு எடுத்து காட்டியிருக்காங்க ரிசோர்ஸ்ல. சரி, அப்ப அந்த கேள்வியை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். நீங்கள் எடுத்து எனக்கு ஒருக்கா போட்டு காட்டுங்க. பொது தொடர்பை எடுத்து காட்டுங்க. சரிதானே? பொது தொடர்பை எடுத்து காட்டுங்க. நான் இதோட ஓப்பன் நிறைவு செய்து கொள்றேன். இந்த டைம் ரஷ்ஷா இருக்குமெண்டா நாங்கள் இந்த டைமை மாற்றி மார்னிங்கே எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். சரிதான்? நான் சாரோட காய்ச்சிட்டு சனிக்கிழமை கடையில் உங்களுக்கு டைமை சொல்றேன். வளமை போல செவ்வாய் வியாழன் டைம் இருக்கும். சரிதானே? ஓகே.